வெல்கம் டு சர்மிஸ் கிச்சனுங்க. செம்பருத்தி கட்டிங்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த செடியும் நான் கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்தது தாங்க. எவ்வளோ பூ பூத்துருக்கு, எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்பருத்தி குச்சி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணுங்க. இந்த சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா போதுங்க. பெருசாகவும் வேணாம், சின்னதாகவும் வேணாம். இந்த சைஸில் எடுத்து இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த குச்சியில் இருக்க சைடில் இருக்க இலை துளிர் அது எல்லாமே நம்ம சிசர் மூலமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறம் வேஸ்ட் பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஆஃப் இதுக்கு நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி அதில் இந்த குச்சை வந்து நம்ம 1 வீக் போட்டு வைக்கணுங்க. நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 1 வீக் முன்னாடியே போட்டேங்க. இந்த மாதிரி இருக்குங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா இந்த அளவுக்கு வேர் வரும். துளிரும் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம தண்ணி என்ன பண்ணணுன்னா 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணி தண்ணிக்குள்ளேயே ஒரு வாரம் போட்டு வைக்கணுங்க. ஒரு வாரம் கழித்து இந்த குச்சை என்ன பண்ணணுன்னா இன்னொரு பாக்ஸில் மண் நிறைய போட்டு அந்த பாக்ஸில் வந்து நம்ம இந்த குச்சை நெட்டு வைக்கணும். அதுவும் நான் போட்டு வச்சுருக்கேங்க. 20 டேஸ் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாமாங்க. இங்கே பாருங்கள். இப்போ வந்து இந்த பாக்ஸில் வந்து நான் இந்த குச்சை வச்சு 20 டேஸ் ஆகுதுங்க. அந்த வாட்டரில் போட்டு வச்சு இந்த குச்சை இதில் வச்சு 20 டேஸ் ஆகுது. எவ்வளோ துளிர் வந்திருக்கு, எவ்வளோ அழகாக அந்த லீஃப்லாம் வந்திருக்கு பாருங்கள். க்ரீனிஷாக எல்லா குச்சுமே துளிர் அழகாக வந்திருக்குங்க. இதுக்கு வந்து தண்ணி வந்து நீங்கள் 4 டேஸ் ஒன்ஸ் வந்து தெளித்து தான் இங்கே விடணும். தண்ணி நிறைய விடாதீங்க, வேர் அழுகிடும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெயிலில் வைக்காதீங்க, வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது வைங்க. நிழலாக இருக்க இடமா பார்த்து வைங்க. ஆனால் வெயிலில் வைக்கக்கூடாது. வெயிலில் வச்சோம்னா துளிர் வராதுங்க. ஓகேங்களா? இதில் வந்து நான் எல்லா கலர்ஸுமே வச்சுருக்கேன். இது எல்லோ, ரெட்டு, பிங்க்கு, ஆரஞ்சு எல்லாமே வச்சுருக்கேங்க. இதில் எல்லா கலருமே இருக்குது. இதை வந்து 1 வீக் கழித்து நம்ம எடுத்து மண்ணில் நிலத்தில் வச்சிடலாம். நல்ல க்ரோத் இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.